ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெயிட் லாஸ்ல மென்னு சாப்பிட்றது. ஸோ இதை வந்து எத்தனை பேர் வந்து ஃபாலோ பண்றாங்கன்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். பட் ஆயுர்வேதம் வந்து வெரி வெரி கிளியர் ஆன் தட் பாயிண்ட். கண்டிப்பா சால்ட் சுகர் ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டா இருக்கணும். இப்போ சுகர் வந்து பேடுன்னு நம்ம சொன்னதுனால கம்ப்ளீட்டா சுகரை வந்து ஸ்டாப் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லலை. சால்ட் வந்து ரொம்ப சால்ட்டியா இருக்கும்போது தான் வாட்டர் ரிட்டென்ஷன் வந்து ஏற்படும். சால்ட்லயுமே இந்துப்பும் யூஸ் பண்ணுங்க, அதே நேரத்தில் அயோடைஸ்டு சால்ட்டுமே வந்து யூஸ் பண்ணுங்க. ஒரு பேலன்ஸ்டா வந்து மூவ் பண்ணும்போது சால்ட் ஷுட் ஆல்சோ நாட் பி அ வெரி பிக் ப்ராப்ளம். டயட் வந்து வெயிட் லாஸ் ஜர்னியில் வந்து கிட்டத்தட்ட 80% கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்றது சொல்கிறாங்க. மீதி இருக்க 20% தான் நம்ம பண்ணுற ஒர்க் அவுட் ஆகும். டயட்டோட சேர்ந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் ஃபாலோ பண்ணுற குரூப்பில் தான் நம்மளால பெட்டரான வெயிட் லாஸ் வந்து அப்சார்ப் பண்ண முடியுது. ஸோ கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது வந்து ஒரு எசென்ஷியல் ஸ்டெப் தான். should be made in the kitchen, not in any factory or not outside. So எவ்வளோ தூரம் உங்களால் வந்து வீட்லேயே சமைச்சு சாப்பிட முடியுமோ அவ்வளோ தூரம் வீட்லேயே சமைச்சு சாப்பிடுங்க. ஆயுர்வேதால ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்மளோட கட் ஹெல்த்துக்கு வந்து டெய்லி சாப்பிடக்கூடிய உணவுகள்னு சிலதை வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் ரொம்பவே முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் ஹலோ வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் யூஎஸ். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் வெயிட் லாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் பற்றி நிறைய வீடியோவில் நம்ம பேசியிருந்தாலுமே எனக்கு ப்ராக்டிக்கலாக இன்னும் கொஞ்சம் சொல்யூஷன்ஸ் கொடுங்க நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால இந்த வீடியோவில் ஒரு ஆயுர்வேதா டாக்டர் வந்துட்டு எப்படி சிம்பிளாக நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணலான்றதை சொல்ல போகிறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ரேகா இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட வெயிட் லாஸ் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். வெயிட் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாருக்கும் வந்து வெயிட் கெயின்ன்றது ரொம்ப சீக்கிரமாக ஆகிடுது. ஆனால் அந்த வெயிட்டை வந்து லாஸ் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் இந்த ஒரு டாஸ்க் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்குது மேம்? ஆமாம், நம்ம எல்லாருக்கும் சொல்கிறதே அதுதான். லைக் வெயிட் கெயின் ஆகாதீங்க, நீங்கள் வெயிட் கெயின் ஆனீங்கனாலும் அதை சீக்கிரமாக வந்து ஷெட் பண்ணிவிடுங்க அப்படின்னு. ஏன்னா வெயிட் கெயினோடு சேர்ந்து நிறைய ப்ராப்ளம்ஸும் நம்மளுக்கு வந்து அக்கம்பனி ஆகும். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் வந்து நிறைய பேர் வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எய்தர் தே வில் பி ஹேவிங் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆர் எல்ஸ் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கும், தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இல்லை ஒபேசிட்டி. இதுக்காகவே நான் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம சொசைட்டியில் வெயிட் லாஸ் பண்ணணுன்றதுலேயே ஒரு இன்ட்ரெஸ்டடாக வந்து இருக்காங்க. ஸோ வெயிட் லாஸ் இஸ் ஆல்வேஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஒருத்தங்க நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் வந்து நான் வேறு டயட் ஃபாலோ பண்ணுறேன்னு போகிறாங்க. சில பேர் உடனே போய் ஒரு ஜிம்முக்கு போயிட்டு ஒரு ஃபீஸ் கட்டிடுறாங்க. பட் யாராலையும் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டேஸ் ஒரு வீக்ஸுக்கு அப்புறம் எதையுமே ப்ராக்டிஸ் பண்ண முடியல. ஸோ எனக்கு சஸ்டைனபிளாக வெயிட் லாஸ் பண்ணணும், அதே நேரத்தில் எனக்கு இந்தளவு கஷ்டம் வேணாம், நான் ஒர்க் போகிறேன், நான் காலேஜ் போகிறேன், ஸ்கூல் போகிறேன், வாட் எவர் என்ன இருந்தாலும் எனக்கு ப்ராப்பராக ஒரு வெயிட் லாஸ் வேணும்னா எந்த மாதிரியான சிஸ்டம் நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் எதனால் வந்து அவங்களுக்கு வெயிட் கெயின் வந்து இருக்குது, எவ்வளோ கேலரிஸ் வந்து அவங்க சாப்பிட்றாங்க, ஸோ என்ன வந்து மிஸ்டேக் வந்து அவங்க பண்ணுறாங்கன்றதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு. சில பேர் வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்னால அவங்க வந்து நிறைய எமோஷ்னல் ஈட்டிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நம்ம பேசி அவங்களோட ஹிஸ்ட்ரியெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு என்ன ரீசன்னால அவங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் இருக்கோ அந்த ரீசனை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எராடிகேட் பண்ணணும். அதுக்கடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான லைஃப் ஸ்டைலை வந்து கைட் பண்ணணும். ஸோ ஜிம்முக்கு வந்து ஃபீஸ் கட்டினா வெயிட் லாஸ் ஆக மாட்டாங்க, ஜிம்முக்கு போனால் தான் வெயிட் லாஸ் ஆகும். ஸோ அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி இஸ் த கீ ஃபார் வெயிட் லாஸ். ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு 1 கிலோ 0.5 to 1 கிலோ அவ்வளோதான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும். ஒரு மந்த்லியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 கிலோஸ் தான் வெயிட் லாஸ் வந்து பண்ணணும். ஸோ அவங்களோட கோல் என்ன, இஸ் இட் 10 கிலோஸ் ஆர் இஸ் இட் 20 கிலோஸ்? ஸோ ஃபஸ்ட்டு அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவங்க பிஎம்ஐயை விட எவ்வளோ அதிகமாக வந்து இருக்காங்கன்றதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு டயட் பிளானை வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். ரொம்ப கிராஷ் டயட்டிங்லாம் பண்ணாங்க, ரொம்ப அதிகமாக ஃபாஸ்டிங்லாம் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபியூ டேஸ் வந்து நல்லாவே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. பட் அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக வந்து பிரேக்கப் ஆகி தே வில் கோ அண்ட் ஈட் அண்ட் தே வில் கெயின் மோர் வெயிட். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. வெயிட் லாஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஷார்ட்கட்டுமே இல்லைன்றதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் யுவர் பிஎம்ஐ, தென் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் டூயிங் ராங், தென் யூ ஸ்டிக் டு அ கன்சிஸ்டன்ட் டயட் பிளான். ஒரு லோ கேலரியாக இருக்கக்கூடிய ஒரு டயட் பிளானை வந்து அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது வந்து ஃப்ரைட் ஃபுட்ஸ் எல்லாம் கட் பண்ணுங்கள், வெளியிலேருந்து சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கு. அதிக அளவில் வந்து சுகரு, ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து சாப்பிடாதீங்க. ஜங்கிங்கும் ஸ்நாக்கிங் வந்து பண்ணாதீங்கன்றதை வந்து நம்ம ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம். அதாவது மீல் தான், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச்
அண்ட் டின்னர். அதுவும் ஏர்லி டின்னர் தான். ஒரு 7:00 7:30க்குள்ள உங்க டின்னர வந்து நீங்க ஃபினிஷ் பண்ணிடுங்க. அதுவும் டின்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெஜிடபிள் பேஸ்டு ஒரு டின்னரா, ஒரு சூப் மாதிரி, ஒரு கஞ்சி மாதிரி, ஒரு ஃபில்லிங்கா இருக்கணும். பட் லோ கேலரிக்கா இருக்கணும். நெறைய அதில வாட்டர் கன்டென்ட் வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான டின்னர் வந்து எடுத்துக்கோங்கன்றது தான் நம்ம வந்து சஜெஸ்ட் பண்றோம். அதே மாரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெயிட் லாஸ்ல மென்னு சாப்பிடுறது. ஸோ இத வந்து எத்தன பேர் வந்து ஃபாலோ பண்றாங்கன்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். எல்லாம் வந்து ஃபாஸ்ட்டா சாப்பிடுறாங்க, ஸ்க்ரீன் பார்த்து சாப்பிடுறாங்க, டிவி பார்த்துட்டு சாப்பிடுறாங்க, பேசிட்டு சாப்பிடுறாங்க. பட் ஆயுர்வேதம் வந்து வெரி வெரி கிளியர் ஆன் தட் பாயிண்ட். நம்ம நல்லா மென்னு சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வந்து செரிமானம் வந்து நல்லாயிருக்கும். நம்மளோட டைஜஷன் நல்லா இருந்தா தான் நம்மளோட மெட்டபாலிசம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அப்பதான் நம்ம வந்து ஐடியல் வெயிட்ல இருப்போன்றது வந்து ஆயுர்வேதா பல இடத்துல வந்து எம்பசைஸ் பண்ண ஒரு பாயிண்ட்டு. ஸோ கண்டிப்பா வந்து நல்லா மென்னு சாப்பிடணும். தட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் வெயிட் லாஸ். ஸோ இப்போ லோ கேலரி டயட் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, முதல்ல எல்லாரும் போய் கட் பண்றது வந்து இந்த ரைஸுக்கு பதிலா சப்பாத்திய வந்து ஆல்டர்னேட்டிவா சாப்பிடுறாங்க. நம்மளோட டயட்ல வந்துட்டு ஆக்சுவலி எதுலலாம் அதிகமான கேலரிஸ் இருக்கு? எதெல்லாம் இதுல கட் பண்ணலாம்? கண்டிப்பா வந்து ஃப்ரைடு ஃபுட்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பூரி, வடை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா ஹை கேலரி. ஸோ ஹை கேலரின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, வெளியிலேருந்து வாங்கக்கூடிய ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, ப்ரிசர்வ்டு ஃபுட்ஸு இதுலலாம் அடிஷ்னல் சால்ட்ஸ் இருக்கும், சுகர்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பா அதெல்லாம் வந்து ஹை கேலரிக்கா தான் வந்து இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடு ஃபுட்ஸ் வந்து கண்டிப்பா ஹை கேலரிக் தான். சுகர்ஸ் வந்து நெறைய இருக்கக்கூடியது வந்து கண்டிப்பா ஹை கேலரிக் தான். ஸோ இந்த மாரி ஃபுட்ஸும் வந்து அவங்க கட் பண்ணணும். அதாவது ஃபுட் ஷுட் பி மேட் இன் த கிச்சன். நாட் இன் எனி ஃபேக்டரி ஆர் நாட் அவுட்சைட். ஸோ எவ்வளோ தூரம் உங்களால வந்து வீட்லயே சமைச்சு சாப்பிட முடியுமோ, அவ்வளோ தூரம் வீட்லயே சமைச்சு சாப்பிடுங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்க வந்து மீல் ப்ரெப் எல்லாம் பண்றீங்கன்னா, கண்டிப்பா கோ அஹெட் அண்ட் மேக் மீல் ப்ரெப். ஏன்னா வெளியிலேருந்து சாப்பிடுறத விட, நீங்க மீல் ப்ரெப் பண்ணி வீட்ல வந்து சாப்பிடுறது கண்டிப்பா வந்து ஹெல்த்தியர் ஆப்ஷன் தான். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து ஏன்னா ஒரு ஹெல்த்தி டயட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். லோ கேலரிக்குன்னு நம்ம வந்து சொல்லும்போது, ஆயுர்வேதால வந்து ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றதும், பாயில் பண்ணி சாப்பிட்றதும் தான் வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ரைடு ஃபுட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணாலே நம்ம வந்து ஹை கேலரிக் ஃபுட்ஸ வந்து மோஸ்ட்டா நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். ஸோ பேக்கரி ஐட்டம்ஸு, ஸ்வீட்ஸு, அப்புறமா பெவரேஜஸ், அப்புறமா கூல் ட்ரிங்க்ஸு, ஸோ இந்த மாதிரி சுகர் ஆட் பண்ண ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணும்போது, அவங்க வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் ஹை கேலரிக் ஃபுட்ஸ வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஒரு சிம்பிளான டயட் நம்ம சொல்லணும்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சுண்டல் மாதிரி வந்து அவங்க சாப்பிடலாம். ஒரு சுண்டலோட சேர்ந்து எக் ஒயிட் வந்து அவங்க எடுத்துக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமா நீங்க வந்து புரோட்டீன் சாப்பிடுறீங்களோ, எவ்வளோ நீங்க ஃபைபர் அதிகமா சாப்பிடுறீங்களோ, கண்டிப்பா உங்களோட கார்போஹைட்ரேட் கன்டென்ட்ட வந்து கம்மி பண்ணிடுவீங்க. ஸோ நீங்க வந்து ஒரு சுண்டல் சாப்பிடலாம். ஒரு பாதி வெள்ளரிக்காய் வந்து சாப்பிடலாம். இல்ல ஆப்பிள் வந்து எடுத்துக்கலாம். ஒரு 1/2 ஆப்பிள் எடுத்துட்டு, நட்ஸ் வந்து சாப்பிடலாம். அது கூட வந்து நீங்க எக் ஒயிட்ஸ் மாதிரி வந்து சாப்பிடும்போது, ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டா இருக்கும். அண்ட் ஈஸியா நம்மளால சாப்பிடக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டா வந்து இருக்கும். ஸோ அடுத்து லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ரைஸ வந்து கட் பண்ணாதீங்க. ரைஸ் இஸ் நாட் ஆல்வேஸ் த வில்லன். ஸோ ரைஸ்லயே நெறைய நேட்டிவ் வெரைட்டி ரைஸஸ் வந்து இருக்கு. தூய மல்லி சொல்லுவோம், மாப்பிள்ளை சம்பா. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ரைஸஸ் எல்லாம் நெறைய இருக்கு. ஸோ கருப்பு கவுனி அரிசி இருக்கு. ஸோ இந்த மாரி ரைஸஸ வந்து அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து ஆட் பண்ணுங்க. தூய மல்லி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் ரைஸ் மாரி தான் இருக்கும். அத நீங்க டெய்லியே வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாரி ரைஸஸ வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். அதுக்கடுத்து ஆர்கானிக்கா நம்ம சாப்பிடுறது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆர்கானிக்குன்னு நம்ம சொல்லும்போது, பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் இல்லாம, கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் இல்லாம, நேச்சுரல் ஃபெர்டிலைசர்ஸ்னால ஆன கிரெயின்ஸ வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரைஸ் வந்து நீங்க கண்டிப்பா வந்து எடுத்துக்கலாம். ரைஸு, கூட்டு, பொரியலு, ரசம். ஸோ இந்த மாரி நம்மளோட சவுத் இண்டியன் ஃபுட்டே ரொம்பவே பேலன்ஸ்டான ஃபுட் தான். ஃப்ரைட் ஐட்டம்ஸ மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு, நெறைய வெஜிடபிள்ஸு நம்மளுக்கு புரோட்டீன்க்காக எய்தர் சிக்கனோ, இல்ல ஃபிஷ்ஷோ, இல்ல எக்ஸோ இந்த மாதிரி புரோட்டீன் ரிச்சாவும் நீங்க ஆட் பண்ணிட்டு எடுக்கும்போது, லஞ்ச் ஷுட் பி அ பேலன்ஸ்ட் லஞ்ச். அதே மாரி டின்னர்ல வரும்போது நம்போ சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, அடை தோசை, பச்சை பயிறு தோசை. ஸோ அடை தோசை, பச்சை பயிறு தோசைலாம் அதிக அளவுல புரோட்டீன் தானே இருக்கு. கார்ப் கன்டென்ட் வந்து அதில கம்மியா தானே இருக்கு. சூப்ஸ் மாதிரி நம்ம வந்து சொல்றோம். சூப்ஸ் வந்து பம்ப்கின் சூப்ஸு, ப்ரோக்கோலி சூப்ஸு. ஒண்ணும் இல்ல வெஜிடபிளையே போட்டு நல்லா வதக்கிட்டு, அதையே வந்து அரைச்சு திக் சூப் மாதிரி எடுத்துக்கிட்டா நல்லா ஃபில்லிங்கா வந்து இருக்கும். ஸோ அது கூட நான் ஏதாவது சாப்பிடணும்னா, ஒரே ஒரு சப்பாத்தி வந்து சாப்பிடலாம். சப்பாத்திக்கு கூட நான் எப்பவுமே மாவு வந்து வீட்ல தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணுன்றத வந்து நான் எப்பவுமே எம்பசைஸ் பண்ணுவேன். மாவு வந்து பார்த்தீங்கன்னா, 1 கிலோ கோதுமைக்கு நம்ம வந்து 250 கிராம் அளவுக்கு வெள்ளை சுண்டல் வந்து கழுவி, காய வச்சு, அதையும் சேர்த்து வந்து அரைச்சுக்கணும்.
ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த மாவு வந்து கம்ப்ளீட்டாக கார்பாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரோட்டீன் வந்து அதில் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான திங்ஸை வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு ஹெல்த்தி டயட், அந்த ஹெல்த்தி டயட் மூலமாக நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான வெயிட்டில் வந்து இருப்போம். வி won't suddenly gain too much of weight. ஓகே. ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு கம்ப்ளீட் டயட் பிளானே ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆர்டினரி பெர்சனுக்கு ஒரு கம்ப்ளீட் டயட் பிளானே வந்து நீங்க சொல்லிட்டீங்க. பட் இந்த இடத்துல நீங்க சுகர் அப்படின்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், அதாவது எப்படி நம்மளோட வெயிட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொன்னீங்க. சுகர் ஒரு பக்கம் இருந்தாலும் சால்ட் கன்டென்ட்டுமே நம்மளோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணும் நிறைய ஆர்டிகல்ஸ்ல ஆமா. சொல்லியிருந்தாங்க மேம். சால்ட் அப்படின்றத வந்து நிறைய பேர் இக்னோர் பண்ணிடுறாங்க. இதே வெயிட் கெயினுக்கு வந்து ஒரு முக்கிய காரணமா இருக்கு. கண்டிப்பா சால்ட், சுகர் 2மே வந்து பேலன்ஸ்டா இருக்கணும். இப்போ சுகர் வந்து பேடுன்னு நம்ம சொன்னதுனால, கம்ப்ளீட்டா சுகர வந்து ஸ்டாப் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லல. ஓகேவா? ரெக்கமெண்டட் டோசஸ்ல ஒரு கம்மியா 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து நீங்க டெய்லி சாப்பிடுறதுல கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் இல்ல. அதே மாரி சால்ட் வந்து ரொம்ப சால்ட்டியா இருக்கும்போது தான் வாட்டர் ரிட்டென்ஷன் வந்து ஏற்படும். ஸோ சால்ட் வந்து நீங்க கம்மியா வந்து யூஸ் பண்ணலாம். சால்ட்லயுமே இந்துப்பும் யூஸ் பண்ணுங்க. அதே நேரத்தில அயோடைஸ்டு சால்ட்டுமே வந்து யூஸ் பண்ணுங்க. ஒரு பேலன்ஸ்டா வந்து மூவ் பண்ணும்போது சால்ட் ஷுட் ஆல்சோ நாட் பி அ வெரி பிக் ப்ராப்ளம். ஓகே. இப்போ டயட் வந்து வெயிட் லாஸ் ஜர்னில வந்து கிட்டத்தட்ட 80% கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்றது சொல்றாங்க. மீதி இருக்க 20% தான் நம்ம பண்ற வொர்க் அவுட்டா மேம்? கண்டிப்பா டயட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 80% வந்து டயட் தான்றது வந்து கண்டிப்பா நெறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ்ல வந்து சொன்ன ஒரு ஃபேக்ட் தான். அண்ட் நம்ம கண்டிப்பா வந்து அத ஒத்துக்கிட்டு தான் வந்து ஆகணும். அதுக்குன்னு நீங்க வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாதீங்கன்னு நம்மளுக்கு எங்கேயுமே இல்ல. ஓகே. இப்போ ரிசர்ச் ஆர்டிகல்ஸ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 2 குரூப் இருக்காங்கன்னா, அந்த 2 குரூப்ல ஒரு குரூப் வந்து ஒன்லி டயட் மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னொரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, டயட்டோட சேர்ந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ யாருக்கு வந்து பெட்டரான வெயிட் லாஸ் இருக்குன்னா, டயட்டோட சேர்ந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் ஃபாலோ பண்ற குரூப்ல தான் நம்மளால பெட்டரான வெயிட் லாஸ் வந்து அப்சார்ப் பண்ண முடியுது. ஸோ கண்டிப்பா பிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது வந்து ஒரு எசென்ஷியல் ஸ்டெப் தான். ஸோ நீங்க இதுல வந்து யோகா பண்ணலாம், சூரிய நமஸ்கார் வந்து பண்ணலாம். ஏன்னா வெயிட் லிஃப்ட்ஸ் வந்து பண்ணலாம், ஜிம்முக்கு வந்து போகலாம், இல்ல வாக்கிங் வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாரி பேர் மினிமமா இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிய கண்டிப்பா வந்து நம்ப பண்ணணும். இக்னோர் பண்ணக்கூடாது. ரொம்ப அதிக அளவுல வெயிட்டா இருக்காங்கன்னா, அவங்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னன்னா, கோ ஃபார் ஸ்விம்மிங் ஓகே. ஆர் கோ ஃபார் சம் ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி எதுலயாவது வந்து இன்வால்வ் ஆங்க. ஏன்னா, அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியாகும். புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிறோன்ற ஒரு ஃபீலிங்கும் வந்து இருக்கும். அண்ட் அவங்களால வந்து நல்லா வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். ஸோ ஒரு கன்சிஸ்டன்ட்டா வந்து இருப்பாங்க. இப்ப ஸ்விம்மிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு ஸ்விம்மிங்னா ரொம்ப புடிக்கும். ஸோ புடிக்கிற ஒரு விஷயத்த கத்துக்கிற ஒரு இன்வால்வ்மென்ட் இருக்கும். புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிறோம்னு இருக்கும். அண்ட் அதே நேரத்தில ஸ்விம்மிங்ல வந்து நல்ல வெயிட் லாஸ் வந்து ஆகும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்போர்ட் ரிலேட்டடா போகும்போதும் வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம இந்த வெயிட் லாஸ் பத்தி நெறைய விஷயங்கள் பேசிட்டோம் மேம். இப்போ வந்து ஆயுர்வேதால என்ன மாரியான விஷயங்கள் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஃபேட்ட குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும்? ஏன்னா நெறைய இதில வந்து இந்த ஃபேட் பர்னிங் ட்ரிங்க்ஸ் அப்டின்லாம் சொல்றாங்க. ஆயுர்வேதால அந்த மாரி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு மேம்? ஓகே. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேதால ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நம்மளோட கட் ஹெல்த்துக்கு வந்து டெய்லி சாப்பிடக்கூடிய உணவுகள்னு சிலத வந்து சொல்லியிருப்பாங்க. இதுல ரொம்பவே முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா, மோர். ஸோ மோர் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ். ஸோ கண்டிப்பா வந்து நம்ம மோர் வந்து எடுத்துக்கணும். இட்ஸ் வெரி குட் ஃபார் கட் ஹெல்த். ஸோ அதுல வந்து கொஞ்சம் கியூமின் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாரி ஒரு பிஞ்ச் வந்து ட்ரை ஜிஞ்சர் பவுடர், சுக்கு பொடி. ஸோ அத வந்து நீங்க சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ஹெர்ப்ஸோட சேர்ந்து அந்த மோர வந்து கன்சியூம் பண்ணும்போது, உங்களோட டைஜஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதே நேரத்தில வெயிட் லாஸ்க்கு வந்து ட்ரை ஜிஞ்சர் பவுடர், சுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ பாடியில இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன வந்து கம்மி பண்ணும். நெறைய இடங்கள்ல என்ன ஆகும்னா, த வெயிட் கெயின் வில் பி டியூ டூ த இன்ஃப்ளமேஷன். ஓகே. ஸோ அதனால தான் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட் கூட ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி சுக்கு பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஹெர்பா வந்து இருக்கு. ஸோ அதனால இத வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதே மாரி திரிஃபல்லா சூர்ணம்னு சொல்லுவோம். ஸோ இந்த திரிஃபல்லா சூர்ணம் வந்து நல்ல கட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. பவல்ஸ் கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன வந்து நல்லா ரிலீஃப் பண்ணிவிடும். ஸோ நெறைய பாடியில வந்து டாக்ஸிக் அக்யூமுலேஷன், அதாவது ஆயுர்வேதிக் டெர்ம்ஸ்ல இத சொன்னா தான் கரெக்ட்டா இருக்கும். ஆமான்னு சொல்லுவோம் நாங்க. ஸோ ப்ராப்பர் டைஜஷன் இல்லாதப்போ இந்த ஆமா வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஆமா வந்து இருக்கிறதுனாலயும் உடம்புல வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகும், வெயிட் கெயின் ஆகும், மெட்டபாலிசம் வந்து பேட் ஆயிடும். டைஜஷன் வில் நாட் பி அப் டு த மார்க். ஸோ அதனால த்ரிஃபல்லா வந்து எடுக்கும்போது நல்ல பவல்ஸ் வந்து நல்லா ஃப்ரீயா இருக்கும். அவங்களுக்கு வந்து வெயிட் லாஸுமே வந்து ஆகும்.
திரிஃபலா சூர்ணம் மோஸ்ட்லி இட் இஸ் சேஃப் ஃபார் எவ்ரிபடி. பட் ரொம்ப ப்ரொலாங்டாக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஆயுர்வேதா டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஆயுர்வேதாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வெயிட் லாஸ்க்கு வந்து நிறைய தெரப்பிஸ் கூட வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஏன்னா பவுடர் மசாஜ்னு சொல்லுவோம், உத்வர்த்தனம். ஸோ அந்த உத்வர்த்தனம் பவுடர் மசாஜ் பண்ணும்போது நல்ல இன்ச் லாஸ் வந்து நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியுது. ஹெர்பல் பவுடர்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஜென்டலான ஆயில் மசாஜ் வந்து கொடுப்போம். கொடுத்துட்ட பிறகு இந்த ஹெர்பல் பவுடர்ஸை வச்சுட்டு நல்லா ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சு நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து ரப் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ரப் பண்ணும்போது பாடியில் இருக்கக்கூடிய அந்த கஃபான்னு சொல்லுவோம். கஃபா தான் வந்து ரொம்ப அதிகமான வெயிட் லாஸை வந்து காஸ் பண்ணும். அதே மாதிரி ஃபேட், மேதஸ். ஸோ இந்த உத்வர்த்தனம்னு சொல்லக்கூடிய ப்ரொசீஜர் வந்து நல்ல கஃபத்தையும் மேதஸ் அதாவது ஃபேட்டையும் வந்து கம்மி பண்ணுன்னு சொல்லி நம்ம புக்ஸ்லலாம் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த உத்வர்த்தனம் பண்ணும்போது நல்ல இன்ச் லாஸ் வந்து நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியுது. இது எவ்வளோ நாள் பண்ணணும்னா 7 days, 14 days, 21 days டிபெண்டிங் ஆன் த பர்சன்ஸ் கண்டிஷன். அதே மாதிரி பஞ்சகர்மா ஒரு ப்ராப்பரான கம்ப்ளீட் டீடாக்ஸ் எடுக்கும்போதுமே நல்ல வெயிட் லாஸ் வந்து ஆகும் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ பீப்புள் ஹூ ஆர் ஹேவிங் லைக் ஒரு கோலோட ஒரு வெயிட் லாஸ் பண்ணுவாங்க, ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கும். அதனால நான் கண்டிப்பாக 3 monthsக்குள்ளே இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு இருக்கும். இல்லை வேறு ஏதாவது அவங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக இருக்கும், ஒரு மாடலாக இருப்பாங்க, ஒரு ஏர் ஹோஸ்டஸாக இருப்பாங்க, தே வாண்ட் டு ஷெட் அ ஃபியூ கிலோஸ் ஃபார் சம்திங் இம்பார்ட்டண்ட், மேரேஜ்க்காக வெயிட் வந்து கம்மி பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பஞ்சகர்மா எடுக்கிறதும் ஒரு உத்வர்த்தனம் ப்ரொசீஜர் பண்ணிக்கிறதும் இட் வில் பி வெரி ஈஸி. இட் வில் பி மேக்கிங் தேர் ஹார்ட் ஜர்னி அ லிட்டில் பிட் மோர் ஈஸியர். ஓகே. ஸோ இன்னைக்கு வெயிட் லாஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க்லாம் இல்லை. இது இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் மெத்தட்ஸ் வச்சு பண்ணலாம் அப்படின்னு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ.